ஏய் இல்ல நண்பர்களே நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது பேர் வந்துட்டு செந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு முள் இருக்குது. இந்த முள்ளை வந்துட்டு நம்ம உடச்சிடணும். இல்லை அப்படின்னா நம்ம உள்ளங்கைக்குள்ளே இறங்கிடும். இது இறங்கிச்சுன்னா இது எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த இதோட பவரே பார்த்தீங்கன்னா அந்த முள் மட்டும்தான். அப்படிங்களா எதுக்கு பயன்படுறீங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த முள்ளை பாருங்களேன் எவ்வளோ நீளமாக இருக்குது. இது நல்ல ஷார்ப்பாக இருக்கும். பார்க்க தான் இப்படி தெரியும். ஆனால் இது வந்துட்டு உள்ளே குத்த சொல்ல வேகமாக உள்ளே போகும். ஆனால் வந்துட்டு வெளியே வர சிரமமாக இருக்கும். அதனால் இந்த முள்ளை வந்துட்டு மேக்ஸிமம் வெளியே நான் குத்தி பார்க்க மாட்டோம். இது தூரப்பட்டுரும். இந்த திருக்கை வந்துக்கிட்டு எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்றவங்களுக்கு பால் சுரக்கும். இதை வந்துட்டு சாப்பிட்டா. அதனால் வந்துட்டு குழந்தை பெற்றவங்க மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுங்கள். இதை நல்லா சாப்பிடுங்க. இது வந்து நல்லா இருக்கும். சரி அப்புறம் இங்கே பாருங்க, இதுக்கு பேர் நாங்கள் சாமின்னு சொல்லுவோம். சாமின்னு எரதும்பி 2 பேர் இருக்குது இதுக்கு. ஆனால் குத்துச்சுன்னு வைங்களேன், உடனே ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். வெள்ளை முறை கேட்குறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு விஷமான மீன் இது. நீங்கள் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகாக தெரியும். அது கல்லுகளுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த மீன் குத்துச்சுன்னா அவ்வளோதான். இதை வந்துக்கிட்டு கையில் படாமையே நாங்கள் என்ன செய்வோம்னா, அப்படியே இழுத்து உரமாக வெள்ளத்தில் அடித்து தட்டி விட்ருவோம். கையே படாது. பட்டுச்சுன்னா ரொம்ப டேஞ்சரு. வலையவே அறுத்து எடுத்து விட்ருவோம். அதை தொடமாட்டோம். பேர் பார் நண்டு. அது எப்படி உயிராக இருக்கும் பாருங்க. இதை வச்சு தான் நம்ம வளையவெல்லாம் திங்கி வளையவெல்லாம் கடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது. இதான் பல்லு இருக்கிறங்க. பயங்கரமாக இருக்கும். 2 பல்லு தான். பிடிச்சா அவ்வளோதான். எல்லாத்தையும் சாப்பிட்ருவான். இது வந்து நம்மளை கடிக்கிறது. இதான் கடிகால். இதை வச்சு கடிச்சு வைங்களேன், காய்க்கிற சதை எடுக்க முடியாது. அந்தளவுக்கு பவரான நண்டு. காத்தாடி கிங்காங் நெஞ்சில் அடிச்சு கட்டின மாதிரி கட்டுதா. பயங்கரமான ஆளுவேன். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.